நான்வெஜ் செய்யாத டைம்ல நீங்க இத போல இந்த சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ ஒரு கடாயில தண்ணி வச்சுக்கலாம். 100 கிராம் சோயா எடுத்திருக்கேன். கொஞ்சமா உப்பு சேர்த்துடலாம். சுடுதண்ணில இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வெந்து வரணும். இந்த அளவுக்கு எல்லாத்தையும் பிழிஞ்சு எடுத்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கார்ன்ஃபிளவர் மாவு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு. தண்ணி எல்லாம் கலக்க கூடாது, அப்படியே தான் மிக்ஸ் பண்ணணும். பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்து வச்சிருக்கேன். எடுத்து ஒரு பீஸா அப்படி சேர்த்துருங்க. இந்த அளவுக்கு கலர் செவந்து வந்ததும் நம்ம எடுத்துடணும். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். சோயா பொரிச்ச எண்ணெயை சேர்த்துக்கலாம். ஒரு 6 பல்லு பூண்டு எடுத்து பொடியை நறுக்கிருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி பொடியை நறுக்கினது. இந்த அளவுக்கு வதங்கும் போது பொடியை நறுக்கின ஒரு வெங்காயம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 2 வெங்காயம் தட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை சேர்த்துலாம். ஒரு பெரிய தக்காளி எடுத்து அதே போல தட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் பொடியை நறுக்கினது. ஒரு பெரிய குடமிளகா அதே டைப்ல தான் கட் பண்ணிருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துருங்க. லைட்டா தண்ணி சேர்த்துங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பொரிச்சு வச்சிருக்க சோயா நல்லா கலந்துருங்கம்மா. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் மாவு எடுத்து தண்ணியா கரைச்சி வச்சிருக்கேன். கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த அளவுக்கு தான் நல்லா வழவழப்பா இருக்கணும். அவ்வளவுதான்மா. நல்ல ஒரு டேஸ்டான சோயா மஞ்சூரியன் ரெடி.